இல்ல, பட்டியல் சமூகத்தில் தோழர் திருமாவளவன் பண்ற செயல் நிறைய சமூக இளைஞர்களுக்கு பிடிக்காததனுடைய விளைவு. இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நிறைய இளைஞர்கள் தாவேகா பக்கம் போயிருக்காங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த சமூகத்தில் இருக்கிறேன், இந்த சமூகத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறேன். அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் மீது காழ்ப்புணர்ச்சியில் அவருக்கு வந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடுல இவர்கள் புலம்புகிற நிலையை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். விஜய் RSS இயக்குதுன்னே சொல்றாரு. என்ன செஞ்சாலும் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதனால இப்பெல்லாம் இந்த மக்களை பேசி ஏமாற்ற முடியாது, பொய் உரைகளை சொல்லி ஏமாற்ற முடியாது. எல்லாத்துக்குமே இவர் தான் தலைவராக இருக்கணும்னு விரும்பக்கூடாது. இல்ல, இறந்தவர்களுடைய புகைப்படங்கள், இறந்த நிலையில இருக்கக்கூடிய புகைப்படங்கள் பதிவேற்றி மாதிரி ஒரு அரசியல் செய்யணுமா அப்படின்ட்டு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்காரு. இல்ல, தோழர் திருமாவளவன் திமுக அரசுக்கு ஒரு அனுதாபத்தை தேடி கொடுக்கிற வேலையை தோழர் திருமாவளவன் செய்யறாரு. இப்ப இல்ல, தொடக்கத்திலிருந்தே அவர் செய்வாரு. அண்ணன் மேல, விஜய் அண்ணன் மேல ஒரு தப்பும் இல்ல. பொய்யான செய்தி பரப்புறாங்க. ஆனா அவர் காலதாமதமா வரல. அவருக்கு கொடுத்த நேரம் 3 மணிலிருந்து 10 மணி வரை. இதை யாருமே பேச மாட்டாங்க. மக்கள் பிரச்சனை எல்லாம் சொல்லட்டுமா, பட்டியல் எடுத்துமா? ஏகப்பட்ட பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையர்களுக்கு என்னென்னலாம் அவலங்கள் இருக்கு நான் சொல்லட்டுமா? எந்தெந்த ஊர்ல என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்களா? அரசு அதிகாரிகள் இந்த சம்பவத்தை பத்தி திமுக ஐட்டுவிங்க மாதிரி பேசுற விதங்கள் எல்லாம் ஏற்புடையதில்லை. ஒரு மிகப்பெரிய பட்டியல் சமூக தலைவர், தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைஞ்சி செயல்படணும்னு விரும்பிய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங். அவருடைய படுகொலை இன்றைக்கு திராவிட மாடல் அந்த ஆட்சியில் நடந்திருக்கு. சிபிஐ விசாரிச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்கிறேன். நீங்க ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் அச்சப்படுறீங்க? ஏன் அதை வானான்னு தடுக்கிறீங்க? ஊடகங்கள் முழுக்க முழுக்க திமுகவினுடைய சும்பா இருக்காங்க. 1% பாதி பேர் திமுகவினுடைய கையால் போல பத்திரிகையாளர்கள் வேலை பார்க்கறாங்க. ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, அவனை கையை விலங்கு போட்டு இழுத்து வரணும், யாரும் இந்த அரசனுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்றதுனால இது ஜனநாயகத்துக்கு எதிரான வேலையை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. 2026 திராவிட மாடல் வீழ்த்தப்படும். அதை தடுப்பதற்காக இன்றைக்கு அவலங்களை பேசாமல் வெறும் கரூர் சம்பவத்தை மட்டுமே இன்றைக்கு ஊடகங்கள் பேசி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை இவங்க எடுத்து பேசுறது தயாரா இல்ல. தெரியாதனமா திமுகவை ஆதரிச்சிட்டோம், இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, திட்டமிட்டு எங்களை இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வெறுப்பை திராவிட மாடல் அரசு சம்பாதிச்சிச்சு, வெறுப்பை சம்பாதிச்சு. அதனால 26 கண்டிப்பா திமுக என்கின்ற திராவிட மாடல் வீழ்த்தப்படும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி டம்மி போஸ்ட்னு சொல்றாரு. டம்மி போஸ்ட் அதிகாரம் இல்லாத போஸ்ட்னு சொல்றாரு. இந்த அதிகாரம் இல்லாத பதவிக்கா திரு ஸ்டாலின் முயற்சி பண்ணாரு, இருக்கிறாரு. அப்பனா திரு ஸ்டாலின் டம்மியா? அவர் டம்மியா? அவர் அதிகாரம் இல்லாத டம்மியா? வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சியின் தலைவர் திரு எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். கரூர்ல நடந்த விபத்து, அதன் பிறகு அந்த விசாரணை, இது தொடர்பான நீதிமன்றத்தின் வழக்குகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. மக்களுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அரசியல் ரீதியா ஒரு பக்கம் ஆதரவாக விஜய்க்கு, தாவேகாவுக்கு ஆதரவாக சில கட்சிகளும், எதிராக ஆளும் கட்சி, கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருக்காங்க. இந்த அரசியலை தாண்டி மக்களோட மனநிலை இந்த சம்பவம் குறித்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல, மக்கள் ஒரு குழந்தையை பறி கொடுத்த ஒரு தாய் பேசுதுன்னு சொல்றேன் நான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் மேல, விஜய் அண்ணன் மேல ஒரு தப்பும் இல்லை. அவர் பொய்யான செய்தி பரப்புறாங்க. என்ன பரப்புறாங்க அப்படின்னா, அவர் காலதாமதமா வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் காலதாமதமா வரல. அவருக்கு கொடுத்த நேரம் 3 மணிலிருந்து 10 மணி வரை. இதை யாருமே பேச மாட்டாங்க. இதுதான் உண்மை. அது எனக்கு யார் சொன்னாங்கன்னா, தாவேகாவினுடைய வழக்கறிஞர் திரு அறிவழகன் தான் சொன்னாரு. இல்ல, எங்களுடைய ஒதுக்கப்பட்ட நேரம் 3 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் தான். அவர் சரியான நேரத்தில் தான் வந்துட்டாரு. அவர் ஏழைகளுக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் தான் வண்டி வந்துச்சு. அதனால காலதாமதம் என்று பொய்யான பொருளையை மற்றவர்கள் கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு அவரும் சொல்றாரு. அப்புறம் இன்னும் சில மக்கள் சொல்றாங்க, அந்த பேட்டிகளில், காணொலிகளில் நான் பார்த்தது, அண்ணன் விஜய் ஒரு குழந்தை காணான்னு சொன்னபோது பதற்றப்பட்டு தண்ணி பாட்டில் கொடுக்குறது, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படி மனிதாபிமானத்தை அந்த மேடையில் கொஞ்ச நேரத்திலே அவர் தான் சிறந்தவன், தலைவனுக்கு தகுதியானவன் காட்டிட்டாரு அப்படின்ட்டு மற்றவங்க பேசுகிறாங்க. ஆனால் இவர் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாஜகவையும் எதிர்க்கிறதா இவர் சொல்கிறார். ஆனால் இது மத்தியில் ஆளுற கட்சியும் தமிழ்நாட்டில் ஆளுற கட்சியும் அவர் எதிராக பேசுகிறார். ஆனால் இந்த சம்பவத்தில், இந்த பெரிய துயர சம்பவத்தில் பட்டியல் சமூக மக்களில் கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேலே இறந்து போயிருக்காங்க. இந்த சம்பவத்தில் இறந்தது, பட்டியல் சமூகத்தில் இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. 41 பேரில் 15 பேர் பட்டியல் சமூகம்னா, அப்போ அவங்க வந்திருக்கிறாங்கன்னா
இங்கே இருக்கிற பிற கட்சிகளுக்கு, பட்டியல் சமுதாயத்துக்கு நல்லது சொல்கிறேன், நல்லது செய்கிறேன்னு சொல்கிற கட்சிகளுக்கெல்லாம் இது எதிரான மனநிலையை உண்டு பண்ணும் இல்லையா? அதனால தான் சில கட்சி தலைவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை துல்லியமாக, நேர்மையாக, நிதானத்தோடு இந்த சம்பவம், இந்த துயர சம்பவம் விபத்து தான் அப்படின்னு சொல்லி இது அண்ணன் எடப்பாடியார் வந்து மிக தெளிவாக இதை நகர்த்தி அழகாக சொன்னார். அவர் மட்டும் இந்த சம்பவத்தில் தலையிடவில்லை என்று சொன்னால் இன்றைக்கு திரு விஜய் மேலேயே முழு பழியும் தூக்கி போட்டிருப்பார்கள் அப்படின்றது தான் பொருள். ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறாரு, காட்டுக்கு போன பத்திரிகையாளர் அப்படி சொல்கிறாரு, அவனை கையை விலங்கு போட்டு இழுத்து வரணும். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. மரக்காணத்தில் நடந்திருக்கு, குடியில் கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்கு. இதெல்லாம் சம்பவம். இதை விட கேவலம் மலத்தை கலந்துருக்கான் வேங்கை வெயில்ல. இதை விட கேவலம் என்ன இருக்குது இந்த மண்ணில்? ஒரு நபர் மீது அவர் வர்றது சரியாக வர்றாரு. அவர் யாரையும் நீங்கள் வாங்க நீங்கள் அப்படின்னு யாரையும் கூப்பிடவே கிடையாது. அவரை பார்க்குற ஆசையில் பெரும்பான்மையாக நீங்கள் கட்சிக்காரனா குழந்தை குட்டி தூக்கிட்டு கட்சிக்காரன் வருவானா? யார் குடும்பம் வராங்க? அப்படி என்றால் அவரை திரு விஜய் அவர்களை சந்திப்பதற்கு வந்த கூட்டம் தானே தவிர, பார்க்கறதுக்கு வந்த கூட்டம் தானே தவிர, ரசிகர்கள் கூட்டம் பெரும்பான்மையாக இருந்தார்கள் தான் இது பொருள். அவங்க எந்த கட்சியிலும் இல்லாதவர்கள் கூட வந்து அவரை பார்த்துருக்காங்க. ஏன் ஒரு காவல்துறை அதிகாரியுடைய மனைவி கூட இதில் வந்து உயிரிழந்திருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அப்போது இதில் என்ன தெரியுதுன்னா, இது திட்டமிடாத ஒரு செயல். இது யாரோ திட்டமிட்டதா என்றது வழக்கு விசாரணை இருக்குது, ஒரு நபர் கமிஷனர் இருக்குது, அது வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த விசாரணையில் இருக்கின்ற பொழுது அரசு அதிகாரிகள் சுயமாக வந்து இந்த சம்பவத்தை பற்றி திமுக ஐட்டுவிங்க மாதிரி பேசுகிற விதங்கள்லாம் வந்து ஏற்புடையதில்லை. பிற கட்சி தலைவர்களும் தொடக்கத்தில் ஒரு பேச்சியும், அவர் பாவம் விஜய், அவர் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்கும் இப்படியெல்லாம் சொன்ன பல தலைவர்கள் அவர் மீது காழ்ப்புணர்ச்சியில் அவருக்கு வந்த கூட்டத்தினுடைய வெளிப்பாடில் இவர்கள் புலம்புகிற நிலையை நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். தலைவர்களை தாண்டி ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஊடகங்கள் செய்தி வெளியிடுறதற்கு அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா பல்வேறு செய்திகள், பல்வேறு பொய்யான செய்திகள், உண்மையான செய்திகள் அப்படிங்கிறத தாண்டி வெறுப்பை உமிழக்கூடிய ஊடகங்கள் இருக்குது, பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இந்த ஊடகங்கள் முழுக்க திமுகவினுடைய, நீங்கள் ஊடகவியலாளர், நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், முழுக்க திமுகவினுடைய சொம்பா இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. ஊடகம் என்பது தராசு போல் நிற்கணும், ஒரே நிலையில். அந்த முள் வந்து இப்படியும் இறங்காமல் ஒரு நிலையில் இருக்க வேண்டியது தான் அது தர்மம். பத்திரிகை துறை என்பது தர்மம். இந்த 100% பாதி பேர் திமுகவினுடைய கையால் போல் பத்திரிகையாளர்கள் வேலை பார்க்குறாங்க. அது வந்து அறம் இல்லை, அது பேர் அறம் இல்லை, பத்திரிகை தர்மமும் இல்லை. சும்மா தான் அப்படியே புத்துசல் போல் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வர்றதுன்றது வந்து இது பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் இவங்க வந்து தப்பு வேலை பார்க்குறாங்கன்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அவங்க அப்படியெல்லாம் மாற்றிக்கணும், நியாயத்தை மட்டுமே அவங்களுடைய கருத்துக்களே வந்து தொடக்கத்தில் விஜய் அவர்கள் எங்கே போனாலும் அதையும் நாங்கள் செய்தியாக தான் ஆகிட்டு இருக்கோம், லைவ் பண்ணுறோம், அவருடைய செய்தியை போடுறோம், அவரை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான பதில்களும் அவங்க தரப்புலையும் சொல்கிறாங்கல்ல. இல்லை, இது யாராவது நெஞ்சில் கையை வச்சு சொல்லுங்கள். இவங்க இது திரு ஸ்டாலின் அவர்களையும் சொல்லியிருக்காரு, எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் முதல்வர் பேச்சு கேட்க மாட்டாங்களா? இல்லை முதல்வர் சொன்னது பொய் சொல்கிறாரா முதல்வர்? அது அவங்க தான் விளக்கணும். அப்போ தவறான செய்தி பரப்புபவர்கள் முதல்வர் சொன்னது பொய்யான்றதை விளக்க வேண்டிய கடமை அந்த பத்திரிகை ஊடகங்களுக்கு இருக்குது. இன்றைக்கு கடந்த 2 நாட்களாக வந்து புதிய தலைமுறை செய்தி ஊடகம் வந்து பல்வேறு கேபிள் டிவிகளில் வரல, அரசு கேபிளில் வரல, பல்வேறு ஊர்களில் வரல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டை அந்த நிறுவனமே வைக்கிது. ஏன் இந்த மாதிரியான செயல்கள், இந்த மாதிரியான துண்டிப்புகள், இந்த மாதிரியான முடக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு கேள்விகளை முன் வைக்கிறாங்க. இந்த புதிய தலைமுறை குறித்து உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இல்லை, ஒரு புதிய தலைமுறைக்காக சாதாரணமாக வந்து இன்றைக்கு மக்கள் வந்து விழிப்படைஞ்சிட்டாங்க. இந்த விழிப்படையை செஞ்சால் என்ன நடக்கும் எதிர்காலத்தில்னா, 2026 திராவிட மாடல் வீழ்த்தப்படும். அதை தடுப்பதற்காக இன்றைக்கு அவலங்களை பேசாமல்
வெறும் கரூர் சம்பவத்தை மட்டுமே இன்றைக்கு ஊடகங்கள் பேசி பெரிதாக்கி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனையை இவங்க எடுத்து பேசுறதுக்கு தயாராக இல்லை. அப்படி மக்கள் பிரச்சனையை பேசுபவர்களுடைய ஊடகங்கள் இந்த மாதிரி துண்டிக்கிறது வந்து அவங்க எப்பயுமே செய்கிறதான். ஆனால் அது மாதிரி தான் நிறைய தினகரன் பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்டதாக இருக்கட்டும். நீங்கள் இது மாதிரியெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு கை வந்த கலை தான் இது. அரசியல் ரீதியாக வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து தாவேகா வந்து பிஜேபி கூட கூட்டணி போகுது, தாவேகா வந்து அதிமுக கூட கூட்டணி போகுது அப்படின்ட்டு ஒரு 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 துர்நிகழ்வு நடந்திருக்க நிலையில் வந்து கூட்டணி குறித்தான விவாதங்கள்லாம் கிளப்பக்கூடிய நபர்கள் அந்த கட்சிகள் குறித்த நம்மளுடைய பார்வை என்ன? இல்லை, அது தப்பானது தான். திரு விஜய் அவர்களுடன் திரு ராகுல் காந்தி ஒரு 15 நிமிடங்கள் பேசியிருக்கிறதாகவும் 2 முறை பேசியதாகவும் தகவல் இருக்கு. அப்போ திரு ராகுல் காந்தி பேசுகிறாருன்னா துக்கங்களை விசாரிக்கிறதுக்காகத்தான் இருக்குமே தவிர கூட்டணி வைக்கணும்னு சொல்லியிருந்தா காங்கிரஸ் கட்சி வந்து ஏற்கனவே திமுகவில் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, கூடுதல் சீட்டு வேணும், திமுக இது மாதிரி பண்ணுறதெல்லாம் சரியில்லைன்னு திரு அழகிரி அவர்கள் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. திமுக இனிமேல் எங்களுக்கு குறைவான சீட்டெல்லாம் வாங்க மாட்டோம், அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு காங்கிரஸும் அந்த கேள்வி எழுப்புகிற நிலையில் இருக்குது. திரு ராகுல் காந்தி அப்படி பேசியிருக்காரு. அதே கூட்டணி இருக்கிற தோழர் திருமாவளவன் ஏன் ராகுல் காந்திக்கு எதிராக பேசுகிறாருன்றது தான் புரியல. திருமாவளவன் அவர்கள் நீங்கள் குறிப்பிடும்போது சமீபத்தில் அவருடைய பேச்சுகள் வந்து இதில் ஏன் எஃப்ஐஆர் போடலை, ஏன் விஜயை காப்பாற்றுதா திமுக, ஏன் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கலை, அவர் வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் தொடர்ந்து விசிக தரப்பிலும் திருமாவளவன் அவர்கள் தரப்பிலையும் பேசப்படுறதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, பட்டியல் சமூகத்தில் தோழர் திருமாவளவன் பண்ணுற செயல் வந்து நிறைய சமூக இளைஞர்களுக்கு பிடிக்காததனுடைய விளைவு, அவர் குறிப்பாக பறையர் சமுதாயத்துக்கு எதுவும் செய்யலைன்றதனுடைய விளைவு, இன்றைக்கு அந்த கட்சியிலிருந்து நிறைய இளைஞர்கள் வந்து தாவேகா பக்கம் போயிருக்காங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா நான் அந்த சமூகத்தில் இருக்கிறேன், இந்த சமூகத்தோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறேன். திருமாவளவனா கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கலாமே தவிர நான் நாளும் தொடர்புகளோட மக்கள் தொடர்புகளோட இருக்கிறேன். அதனால் பறையர்கள் இளைஞர்கள் வந்து கொஞ்சம் விலகி நிற்கிறாங்க, தாவேகா பக்கம் போயிருக்காங்க. அதை தாங்கி கொள்ள முடியாது. ஏன்னா தொடக்கத்தில் 100% நேர்மையாக பேசினார் தோழர் திருமாவளவன். தாவேகா தலைவர் மேலே எந்த தவறும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்ன தோழர் திருமாவளவன் திடீர்னு வந்து கைது பண்ணுற அளவுக்கு பேசணும் அப்படின்றது. இதை சொன்னவங்க வந்து திரு விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவங்க சொல்கிறாங்க, இதில் செருப்பு வீசினோன்னே நீங்கள் கைது பண்ணிக்கலான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் அதுக்குண்டான கேள்விக்குண்டான பதில் இல்லை இல்லையா? அப்போது சம்பந்தமே படாத திரு மதியழகன் போன்ற மாவட்ட செயலாளர்களும் திரு நிர்மல்குமார் போன்றவங்களாம் நிர்மல்குமார் என்ன செஞ்சார்? ஒன்றுமே செய்யலை. அவர் மாநில பொறுப்பாளர். அவர் போய் மக்களை திரட்டினாரா? நீங்கள் வாங்க இன்னும் கூப்பிட்டாரா? இல்லை இதை எதை செஞ்சாரா? அவர் மீது யார் வழக்கு போடணும்? இல்லை, தார்மீகமாக பொறுப்பு அவங்க தான் எடுக்கணும். எப்படி ஏற்க முடியும்? சீமானவர்கள் பல்வேறு தலைவர்கள் சொல்லி இல்லை, திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, இப்போ இல்லை, ஏற்கனவே அனுமதி வாங்கி நடத்தப்பட்ட ஒரு கூட்டம். அது அனுமதி இல்லாமல் பண்ணால் மட்டும்தான் அது தவறு. அனுமதி பண்ணாத செயற்கையாக கூட்டம் கூடிட்டாங்க அப்படின்னா நீங்கள் 144 போட்டு தடுக்கலாம், அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் அனுமதி வாங்கின பிறகு காவல்துறை தான் வந்து அதற்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த பாதுகாப்பு சரியாக இருக்குதா அப்படின்னு கண்காணித்து அரசுக்கு சொல்ல வேண்டிய உளவுத்துறை இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கு. அது செயலிழந்து போனதாக தான் நான் கருதுகிறேன். அதனால தோழர் திருமாவளவன் இப்படி பார்வையை பார்க்காம அவர் மீது விஜயை வந்து RSS இயக்குதுன்னே சொல்கிறார், சங் பரிவார் இயக்குது அப்படிங்கிற. நான் கேட்குறேன் தோழர் திருமாவளவனை, நீங்கள் கூட காவல்துறையிலேருந்து வந்தீங்க, காவல்துறை அந்த தடையல் துறையிலிருந்து வந்தீங்க, அப்போ உங்களை வந்து காவல்துறை இயக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மகிட்டே இருக்கு. ஆனால் இது கேட்கறது நியாயம் இல்லைன்றதான் இதை சொல்ல வரேன். திரு நிர்மல்குமாரை வச்சு தான் அவர் சொல்கிறார். திரு நிர்மல்குமார் அவர் சேரும் பொழுது பாஜகவிலேருந்து வந்து சேரலை, அதிமுகலேருந்து வந்து சேர்ந்தார். அப்போ நீங்கள் அதிமுகவில் வந்து சேர்ந்தாருன்னே சொல்ல உங்கள் மனசு மறுக்குது அப்படின்னா அவர் தொடக்கத்தில் எந்த கட்சியிலனாலும் இருந்திருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. எந்த கட்சியிலேருந்து வந்து எதில் சேர்ந்தார் அதை தானே நீங்கள் குறிப்பிடணும்.
அதை எதுக்கு பழைய கதையை எதுக்கு பேசுறீங்கன்றத நான் கேட்குறேன். அது தப்பு. இப்போ இன்றைக்கு அவர் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்தணும் அப்படின்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் இறந்தவர்களுடைய புகைப்படங்கள், இறந்த நிலையில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள், பழைய புகைப்படங்கள் இல்லாமல் அந்த புகைப்படங்களை வந்து பதிவேற்றி இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யணுமா அப்படின்ட்டு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு இருக்காரு, கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகிட்டு இருக்காரு. இந்த பதிவு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தோழர் திருமாவளவன் திமுக அரசுக்கு ஒரு அனுதாபத்தை தேடி கொடுக்குற வேலையை தோழர் திருமாவளவன் செய்கிறார். இப்போ இல்லை, தொடக்கத்திலேருந்தே அவர் செய்வார். பாஜகவினுடைய அந்த குழு வந்துச்சு, எம்பிகள் குழு வந்து ஆய்வுக்கு வந்தாங்க. இவர் உடனே என்ன பண்ணார்? காங்கிரஸ்லேருந்து வாங்கன்னு கூப்பிட்றாரு. கூப்பிட வேண்டியது யார்? காங்கிரஸா தோழர் திருமாவளவனா? கூப்பிட வேண்டியது செல்வ பெருந்தகையில் கூப்பிட்டுருக்கணும். இந்த கோரிக்கையை செல்வ பெருந்தகையில் விட்டுருக்கணும். ஏன் இவர் விடுறாரு அப்படின்னா, எல்லாத்துக்குமே இவர் தான் தலைவராக இருக்கணும்னு விரும்பக்கூடாது இல்லை? அப்போ அவரே தான் சொல்கிறாரு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பதவி வந்து டம்மி போஸ்ட்டுன்னு சொல்கிறாரு. டம்மி போஸ்ட்டு, அதிகாரம் இல்லாத போஸ்ட்டுன்னு சொல்கிறாரு, பதவின்னு சொல்கிறாரு. இந்த அதிகாரம் இல்லாத பதவிக்கா திரு ஸ்டாலின் வந்து முயற்சி பண்ணார், இருக்கிறாரு. அப்போ அவனா திரு ஸ்டாலின் டம்மியா? அவர் டம்மியா? அவர் அதிகாரம் இல்லாத டம்மியா? என்னது இது? பிரதமர் தான் அதிகாரமிக்க பதவியா? ஏங்க, இந்திய கட்டமைப்பில், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன அதிகாரம்னு பிரிக்கப்பட்டிருக்கு, அதில் இருக்காங்க. முதல்வருடைய பதவிக்கு அவர் எல்லாமே சரியாக செஞ்சுட்டாரா? கேள்வி இல்லையா? மக்கள் பிரச்சனை எல்லாம் சொல்லட்டுமா? பட்டியல் எடுத்துமா? ஏகப்பட்ட பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையர்களுக்கு என்னென்னலாம் அவலங்கள் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? எந்தெந்த ஊரில் என்னென்ன சிக்கல் இருக்குன்னு நான் சொல்லட்டுமா? அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டாங்களா? இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இவருக்கு உண்டான, முதல்வருக்கு உண்டான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியலன்னா நீங்கள் எப்படி வந்து பிரதமர் கனவுல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லை, அவர் இப்போ சமீபத்தில் பேட்டியில் கூட அப்படி தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. இப்போது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் அந்த சிறுபான்மையினர் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவாக போகிறாங்க, அதே போல் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் போகும்போது இது வந்து பிஜேபி தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு சந்தேகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கணும் அப்படிங்கிறார். இல்லை, நீங்கள் இஸ்லாமிய அமைப்பில் ஒரு தலைவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஆவணம் கூட அனுப்புகிறேன், என்கிட்ட இருக்குது. தெரியாதனமாக திமுகவை ஆதரிச்சிட்டோம், இஸ்லாமியர்களுக்கு ஒன்றும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, திட்டமிட்டு எங்களை வந்து இது பண்ணிட்டாங்க. அப்போது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது சிறுபான்மை மக்களுக்கு எல்லாமே எதிராக இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் எதிராக இருக்காங்க, கிறிஸ்தவரும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறாங்க, பட்டியல் சமூக மக்களும் எதிராக இருக்கிறாங்க, இஸ்லாமியரும் எதிராக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த சமூக வெறுப்பை திராவிட மாடல் அரசு சம்பாதிச்சிச்சு, எதிர்ப்பை சம்பாதிச்சிச்சு, வெறுப்பை சம்பாதிச்சிச்சு. அதனால் 26 கண்டிப்பாக திமுக என்கின்ற திராவிட மாடல் வீழ்த்தப்படும்ன்றதான். எப்பயுமே கூட தான் இருக்கிறோம். இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு வைக்கிறாரு, உங்களோட ஸ்டாலின் சொல்கிறாரு. இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து மக்கள்கிட்ட போயிட்டுருக்கு. 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போயிட்டுருக்காங்க. மக்களோட ஆதரவு எங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு தானே ஸ்டாலின். என்ன உங்களுக்கு இந்த ஆட்சியில் வந்து தவறாக நடக்குது அப்படின்ட்டு யார் மக்கள் எந்த ஒரு குறையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தான் ஆளுங்கட்சி தரப்புல சொல்கிறாங்க. இல்லை, மக்கள் நீங்கள் முதல்ல உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் அனைவருக்கும் சொல்கிறீங்க, அப்புறமா வந்து அதில் நீங்கள் பிரிச்சிட்டீங்க, தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் உரிமை தொகைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதனால் பல பேருக்கு உண்மையிலேயே கிடைக்க வேண்டிய மக்களுக்கு முறையாக உரிமை தொகை கிடைக்காத போய் தான் இருக்குது. எல்லா விலை உயர்வு, பால் விலையிலிருந்து எல்லா விலை உயர்வு, மக்கள் அன்றாடம் இன்றைக்கு தண்ணிக்கு கூட விலை கூட ஏறி போச்சு, தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு விலை ஏறி போச்சு, அடிப்படை சர்க்கரை விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, அத்தனையும் இன்றைக்கி பெட்ரோல் டீசல் விலை ஏறி போயிருக்கு. இதெல்லாம் கட்டுக்குள் வைப்பதற்கு கட்டுப்படுத்துகிற அந்த திறனை திராவிட மாடல் அரசு இழந்து போனதன் விளைவு தான் மக்கள் எதிர்ப்பு காட்டுறாங்க. இந்த எதிர்ப்பு சமீபத்தில் கரூரில் நடந்துச்சு, முப்பெரும் விழா நடத்தினாங்க. முழுக்க மக்கள் இல்லாத வெறும் சேர் நாற்காலிகள் முன்னாடி இவங்க வந்து முப்பெரும் விழா நடத்தி சாதனை படைச்சாங்க. அப்போனா ஏன் வரல அப்படின்னா, மக்கள் வந்து திராவிட மாடல் மீது வெறுப்புல இருக்கிறதுனுடைய விளைவு தான் அங்கே. கடைசி காலகட்டங்களில் இப்போ தேர்தலுக்கு முன்பு பணம் கொடுப்பாங்க, மற்ற இலவசங்கள் கொடுக்குறாங்க, இலவச அறிவிப்புகள்லாம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது மக்கள் தொடர்ந்து வாக்குகள் செலுத்திட்டு தானே இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி போன முறை ஏமாந்து 2019 இருந்து திமுக அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றுக்கிட்டு தானே இருக்கு. இல்லை, அவங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியும், மக்களுடைய வந்து என்ன செஞ்சாலும் மக்கள் மறந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டாரு. இந்த முறை அப்பங்கெல்லாம் ஊடகங்கள் செல்லு கம்மி,
இன்றைக்கு எல்லா செய்தியும் எல்லாருடைய கையில் இருக்கு. அதனால யார் குற்றம் பண்ணாலும் யார் தவறு இழைத்தாலும் என்ன தப்பு நடந்தாலும் வெளிப்பட்டுட்டோம். அதனால இப்போலாம் இந்த மக்களை பேசி ஏமாற்ற முடியாது, பொய் உரைகளை சொல்லி ஏமாற்ற முடியாது. இப்போ நீங்கள் ஊடகங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க, சமூக ஊடகங்களில் எழுதக்கூடியவர்கள் பேசக்கூடியவர்கள் வதந்திகளை பரப்புகிறாங்க அப்படின்ட்டு கைது நடவடிக்கை இருக்குது. அதே போல் பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அவர்கள் கைது செய்யப்படுறாரு. அதே போல் மற்ற நபர்களும் தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அவதூறுக்கு உண்டான விளக்கம் சொல்லணும். எது அவதூறுன்னு ஒரு பட்டியல் இடணும், காவல்துறையோ முதல்வரும் வெளியிடணும். இதெல்லாம் தப்பு, வெளியிடாத ஒரு பத்திரிகை 4ஆம் தூண், அந்த பத்திரிகை சுதந்திரத்தை குறவழியை நெரிக்கிற வேலையை இந்த அரசு பேசுது. அப்போனா யாரும் இந்த அரசனுடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடாது அப்படின்றதுனால இது ஜனநாயகத்துக்கு எதிரான வேலையை திராவிட மாடல் அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. இந்த கைது என்பது அச்சுறுத்துவது. எப்படி திரு நிர்மல்குமார், அந்த மதியழகன், ஒரு திரு ஆனந்த் மேலே எல்லாம் வழக்கு போட்டு அச்சுறுத்துறாங்களோ, அதே வேலையை ஊடகத்தின் மீதும் இவர்கள் இது மாதிரி செஞ்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் காலத்தால் மாறிடும். இதெல்லாம் எதிர்ப்பை தான் சம்பாதிக்கிறாங்களே தவிர, இன்றைக்கு பேசலைனாலும் தேர்தல் அறிவித்த பிறகு பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அன்னைக்கு இவங்களுடைய குறைகள் அம்பலப்படுத்தால் மக்களுடைய மனநிலை மாறும். மனநிலை மாறினால் ஆட்சி மாற்றம் உறுதியாக ஏற்படும். இப்போது சமீபத்தில் இந்த வழக்குகள் இது தொடர்பாக நீதிமன்றம் இது தொடர்பாக பேசிகிட்டு இருக்கும்போது சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ட்டு உத்தரவு, ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை சிபிஐ விசாரிக்கலாம் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு தமிழ்நாடு அரசு போகுது அப்படிங்கிற ஏன் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியில் அரசியல் கட்சியினர் வைக்கிறாங்க. அவங்க தரப்புலேருந்து, அவங்க குடும்பத்து தரப்புலேருந்து சிபிஐ தேவைன்னு கேட்குறாங்க. இந்த விசாரணை சரியாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ட்டு காவல்துறை தரப்புலேருந்து, தமிழ்நாடு காவல்துறை தரப்புலேருந்து சொல்கிறாங்கல்ல, இது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க சிபிஐ? இது மனநிறைவு என்பது ஒரு மிகப்பெரிய பட்டியல் சமூக தலைவர், தமிழ் சமூகங்கள் ஒன்றிணைஞ்சி செயல்படணும்னு விரும்பிய தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங். அவர் எப்பயுமே சாதி பேதம் இல்லாமல் சமத்துவமாக, ஆனால் அம்பேத்கருடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் வச்சு ஒரு சமத்துவத்தை ஏற்படுறதுக்காக போராடிய ஒரு தலைவர். அவருடைய படுகொலை இன்றைக்கு திராவிட மாடல் அடைச்சி இன்றைக்கு அந்த ஆட்சியில் நடந்திருக்கு. அதை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு உதவி செய்யணும்னா அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்க வேண்டிய கடமை இந்த அரசுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது அவங்க சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது கேட்டு உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு உத்தரவு நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லுது. அதை மேல்முறையீடுக்கு போகிறாங்கன்னா அது அரசு மீது தவறு இருக்குது. அது அப்போ ஏதோ ஒரு மர்மத்தை மனசில் வைத்துக்கொண்டு சிபிஐ விசாரிச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன். சிபிஐ வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க? ஏன் அச்சப்படுறீங்க? ஏன் அதை வேணான்னு தடுக்கிறீங்க? அப்படின்ற கேள்வி பட்டியல் சமூக மக்கள்கிட்டே இருக்கு. வெறும் திரு ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் மட்டும் இந்த கேள்வி இல்லை. வெறும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மத்தியில் மட்டும்தான் இந்த கேள்வி இருக்குன்ற பொருள் இல்லை. ஒட்டுமொத்தமாக பட்டியல் சமூக மக்களுக்கும் பிற சாதி தலைவர்களுக்கும் இந்த கேள்வி எழும்புது. இது ஏன் சிபிஐ விசாரிக்கிறத ஏன் இந்த அரசு பதட்டப்படுது அப்படின்ற கேள்வியை அவங்க கேட்குறாங்க. இதுதான் கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு தாவா கேட்குது. ஆமாம், தமிழக வெற்றிக்காக தெளிவாக கேட்குது. இந்த தமிழ்நாடு காவல்துறை சரியாக இல்லை, எங்களுக்கு திருப்தி இல்லை, விசாரணை என்பது எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால், எப்படி திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சிபிஐ விசாரணை, கணவனுடைய கொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதே கோரிக்கையை இன்றைக்கு தாவேகா கேட்குது, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்குது. அது மட்டும் இல்லை, தேசிய மனித உரிமை ஆணையம் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு, கரூர் வழக்கை விசாரிக்கணும்னு கேட்குறாங்க. அப்போது இங்கே ஏதோ ஒரு குளறுபடிகளுக்கு தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா விஷயங்களும் காவல்துறையும் பொறுப்பு இல்லாத பேசுகிறாங்க. பத்திரிகையாளர் கேள்வி கேட்டால் ஓடுறாங்க. முதல்வருக்கு கேட்டோம்னா காது கேட்காது அப்படின்னு கேட்டு நகர்ந்து போகிறாரு. அது சரியில்லை தானே? அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ உண்மையை வெளிக்கொண்டு வரணும்னா சிபிஐ விசாரணை வேண்டும்ன்ற கேட்குற கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டு அந்த மேல் விசாரணைக்கு போனதை திரும்ப பெற வேண்டும்ன்றதான் என்னுடைய கோரிக்கை. சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி.